morning and welcome to Anil 100% roasted rava வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு துறையை சார்ந்த ஸ்பெஷலான டாக்டர்ஸை மீட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போகிற டாக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவர்மா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் கௌதமனை தான் மீட் பண்ண போகிறோம். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இன்னைக்கு பொதுவாக பல பேர்கிட்ட நம்ம கேட்டோம்னா கொஞ்சம் ஒபீஸ்டாக இருக்காங்க, ஸ்கூல் போகிற பிள்ளைங்க இல்லைனா காலேஜ் போகிற பிள்ளைங்கலேருந்து ஸ்டார்ட் பண்ணி வயதானவங்க வரைக்கும் என்னென்னு கேட்டால் எனக்கு தைராய்டு இருக்குன்னா தொடர்ந்து தைராய்டு மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கேன், தைராய்டு ஹைப்பர் தைராய்டு அப்படின்னு மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த தைராய்டு பற்றி எனக்கு பேசலாம்னு நினைக்கிறேன் டாக்டர். நிச்சயமாம்மா. பொதுவாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் வயதானவர்கள் குழந்தைகள் இந்த மாதிரி எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லாரையும் பாதிக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் பிரச்சனை எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தைராய்டு சுரப்பியுடைய செயல் குறைபாடு சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருக்குது. இது சில நேரங்களில் ஹைப்போன்னு சொல்லக்கூடிய அந்த தைராய்டு ஃபங்க்ஷனுடைய குறைபாடாக இருக்குது, அல்லது ஹைப்பர்னு சொல்லக்கூடிய அந்த ஃபங்க்ஷனோட அந்த கிளாண்டோட அதிகமான ஃபங்க்ஷனாக இருக்குது. இது ரெண்டுமே இல்லாமல் மூணாவது பிரச்சனை ஒன்று பார்க்குறோம், காய்டர்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. கழுத்தில் இருக்கக்கூடிய தைராய்டு கிளாண்டு நிறைய வீங்கி அந்த கழுத்தில் ஒரு பெரிய வீக்கம் இருக்க மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்கக்கூடியது. இன்றைக்கு கிராமங்கள், நகரங்கள், டவுனில் இருக்கவங்க, படித்தவங்க, படிக்காதவங்க எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு காமனஸ்ட் ப்ராப்ளமாக இருக்கக்கூடியது இந்த தைராய்டு சுரப்பியுடைய செயல் குறைபாடு நோய்கள். ஹைப்பராகவும் இருக்கலாம், ஹைப்போவாகவும் இருக்கலாம். ஓகே, இந்த தைராய்டு பிரச்சனை இருக்கவங்க பல பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, தொடர்ந்து மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கேன், சின்ன சின்ன மாத்திரைங்க தான் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில் எழுந்தோன்னே மாத்திரை போடுறது தான் அவங்களோட நாளே தொடங்குது. ஸோ ஒரு ஆரோக்கியமான நாள் மாத்திரையில் தொடங்கும்போது நல்ல விஷயமா, மாத்திரை போடுறது ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்க முடியுமா? நிச்சயமாக இல்லை. பொதுவாக எந்த மருத்துவ முறையாக இருந்தாலும், மாடர்ன் மெடிசனோ ட்ரெடிஷ்னல் மெடிசனோ ஆயுர்வேதாவோ சித்தாவோ எதாக இருந்தாலும் எந்த மருந்தும் இல்லாமல் வாழ்வது தான் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை. பொதுவாக இன்றைக்கு நம்ம எல்லாரும் நம்பக்கூடிய ஒரு கருத்து என்னவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தைராய்டு நோய் வந்துச்சுன்னா உடனே அவங்க கொடுக்கக்கூடிய மாத்திரைகளை வாழ்நாள் முழுவதும் சாப்பிட வேண்டிய தேவை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அப்படி அவசியம் கிடையாது. இன்றைக்கு ஆயுர்வேத மருத்துவ முறையில் பார்த்திங்கன்னா, குறிப்பாக ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலில் நாங்கள் 6 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் அவர்களுக்கு இரத்த பரிசோதனை செய்யப்படும். நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள், உடற்பயிற்சிகள், உணவு கட்டுப்பாடுகள், தேவைப்பட்ட மெடிடேஷன் சம்மந்தப்பட்ட சில மனப்பயிற்சிகள், இந்த 4 விஷயங்களை கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது ஒரு 3 மாதத்திலே பார்த்திங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த மாடர்ன் மெடிசன், தைராக்சின் அல்லது எல்ட்ராக்சின் சொல்லக்கூடிய அந்த மாடர்ன் மெடிசனை நிறுத்த முடியும். 3லிருந்து 6 மாதத்தில் எந்த மருந்துகளுடைய தேவையும் இல்லாமல் அவர்களுடைய தைராய்டு நார்மல் ஆகிறத நம்ம பார்க்கலாம். 6 மாதத்திற்கு பிறகு இன்னும் 6 மாதத்திற்கு நாங்கள் பரிசோதனை மட்டும் செய்து கொள்ள சொல்லுவோம். காரணம் என்னென்னா, மருந்தை டிஸ்கண்டினியூ பண்ணுறதுனால அவங்களுடைய கிளாண்டு கரெக்டாக ஒர்க் பண்ணதா இல்லையான்ற ஒரு ரீஅஷூரன்ஸ்க்காக அதை பண்ண சொல்கிறோம். ஸோ தைராய்டு நோய் ஏற்படும் போது வாழ்நாள் முழுவதும் மருந்து சாப்பிட வேண்டியங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. உணவு கட்டுப்பாடுகள், உடற்பயிற்சிகள், மனப்பயிற்சிகள், தேவைப்பட்டால் மிகுந்த சுலபமாக இருக்கக்கூடிய சில வீட்டு மூலிகை மருந்துகள், இதை கரெக்டாக உபயோகப்படுத்தினாலே 100% ஹைப்பர் தைராய்டாக இருந்தாலும் சரி, ஹைப்போ தைராய்டிசமாக இருந்தாலும் சரி, காய்டர்னு சொல்லக்கூடிய முன்கழுத்து கழலை நோயாக இருந்தாலும் சரி, முழுமையாக அதிலிருந்து குணமடைய முடியும். ஓகே, தைராய்டுக்கு மாத்திரைகள் தவிர்த்துட்டு பல வியாதிகள் குணப்படுத்துகிற மாதிரி இந்த தைராய்டையும் குணப்படுத்த முடியும் டாக்டர் சொல்லியிருக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. இதை தொடர்ந்து ஒரு காலர் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? வில்சன், திருச்சி. அப்படியா? இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க வில்சன்? மேடம். அப்படியா? உங்களோட வயது சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து பேசலாம். டாக்டர் கௌதமன் லைனில் தான் இருக்கார். ஓகே மேடம், சொல்லுங்கள் வில்சன். சார் ஆரல் தைராய்டுன்னு வந்திருக்கு சார். சரிங்க. அதுக்கு நான் டாக்டர் கன்சல்ட் பண்ண சார், அவங்க ஆப்ரேஷன் தான் பண்ணலாம்னு சொல்றாங்க. சரி, அது மாத்திரையில குணப்படுத்த முடியாது சார் ஆரல் தைராய்டு? நிச்சயமாக குணப்படுத்த முடியும். இதுக்கு அறுவை சிகிச்சை அவசியம் கிடையாது. ஓகே சார். நீங்கள் உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு முறை நேரில் பாருங்கள். சரிங்களா? அதுக்கு வெறும் மாத்திரைகளோட அவசியம் மட்டும் கிடையாது, உணவு கட்டுப்பாடுகள் ரொம்ப அவசியம், உடற்பயிற்சிகள் ரொம்ப அவசியம், மனப்பயிற்சிகள், மெடிடேஷன், நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஹார்மோன் சம்மந்தப்பட்ட கிளாண்ட்ஸ் இதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சரி செய்வதற்கு மெடிடேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால் நீங்கள் உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, என்னை ஒரு முறை நேரில் பாருங்கள். நான் உங்களுக்கு என்ன தேவைங்கிறத விளக்கமாக சொல்லிக் கொடுக்க சொல்கிறேன். கரெக்டாக ஒரு 6 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை என்னோடய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக அது குணமாகிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங்.
ஹலோ ஹலோ, குட் மார்னிங்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? வணக்கம் மேடம். நாங்கள் ராஜபாளையத்துலேருந்து செல்வி பேசுகிறேன். சொல்லுங்கள் செல்வி, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? இது எனக்காக தான் மேடம். எனக்கு இப்போ ஹைப்போ தைராய்டு இருக்கு. ஓகே செல்வி, உங்களோட வயது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து பேசலாம். டாக்டர் லைனில் தான் இருக்கார். ஓகே சார். வணக்கம்மா, சொல்லுங்கள். வணக்கம் சார். எனக்கு 33 வயசாகுது. சரி. செல்வி, எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஹைப்போ தைராய்டு இருக்கு சார். இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் டெய்லி மாத்திரை கன்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். நார்மலா இருக்கு, ஒன்னும் ஆனா பிரச்சனை இல்ல. நீங்க டேப்லெட் எடுங்க அப்படின்னு சொல்லி நாங்க மதுரையில காமிச்சிட்டு இருக்கிறோம். சரி. காலையில பாத்தீங்கன்னா எம்டி ஸ்டொமக்ல தான் 50 கிராம் போட்டுட்டு இருக்கேன் மாத்திரை. சரி. இதுக்கு நான் எந்த மாதிரி நான் சாப்பாடு ஐட்டங்கள்லாம் எடுக்கலாம்? அது போக பாத்தீங்கன்னா ஒரு சில இடம் லோ ப்ரெஷர் மாதிரி காலையிலே ஒரு மயக்கம், பசி அதிகமா இருக்குது. சாப்பிட்டாலும் அந்த பசி அடங்க மாட்டேங்குது. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்குது. சரி. இடையில வந்து பாத்தீங்கன்னா கூடுது, இடையில கூடுது குறையுது. அப்போ வந்து அவங்க சொன்னாங்க ஆன்டிபாடியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இடையில டெஸ்ட் பண்ணாங்க. இப்போ நார்மலா இருக்கு. நீங்க 6 மந்த்துக்கு ஒரு டைம் மட்டும் வந்து நீங்க செக் பண்ணிட்டு, ஆனா டேப்லெட் எப்பவுமே நீங்க கண்டினியூவா எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன சார் பண்ணலாம்? சரி, பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த தைராய்டு நோய்க்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சை, மாடர்ன் மெடிசனில் கொடுக்கக்கூடிய சிகிச்சை நிச்சயமாக ஒரு பலன் அளிக்கக்கூடிய சிகிச்சை இல்லை. அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டு சுரப்பி குறைபாடுக்கு நீங்கள் மாத்திரை சாப்பிட்டு கொண்டிருந்தால் கூட உங்களுடைய உடல் எடையோ அல்லது அந்த தைராய்டு சுரப்பி செயல் குறைபாடினால் ஏற்படக்கூடிய பக்க விளைவிலோ எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதனால தான் நீங்கள் மாத்திரை சாப்பிடும்போது கூட உங்களுடைய உடல் எடை அதிகரித்து கொண்டே போகிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக தைராய்டு சுரப்பியுடைய பிரச்சனை இருக்கவர்கள் யாராக இருந்தாலும் நாட்டு மருந்து கடைகளில் பார்த்தீங்கன்னா மந்தாரை மரப்பட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று கிடைக்கும். இந்த மந்தாரை மரம் பொதுவாக கிராமங்களில் நம்ம பார்க்கக்கூடிய மரம் தான். அந்த மரப்பட்டையை எடுத்து 1 லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் அந்த மரப்பட்டையை போட்டு நன்றாக அதை கொதிக்க வைத்து அதை 1/2 லிட்டராக குறைத்து வடிகட்டி அந்த தண்ணியை 3 வேளை, காலையில் மதிய ராத்திரி 3 வேளை சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்ணும். கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு 3 மாதத்தில் உங்களுடைய உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய தைராய்டு சுரப்பியுடைய செயல்பாடு சரியாக ஆரம்பிக்கும். உடலில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் மறைய ஆரம்பிக்கும். அதன் பிறகு நீங்கள் வழக்கமாக கன்சல்ட் பண்ணுற எண்டோக்ரைனாலஜிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு மருந்துகளோட அளவையோ படிப்படியாக குறைக்கிறதோ அல்லது நிறுத்துறதோ நீங்கள் முடிவு செஞ்சு தாராளமாக பண்ணலாம். மந்தாரை மரப்பட்டை அப்படிங்கிறது தைராய்டு நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மூலிகை மருந்து. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த காலர் கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, குட் மார்னிங் மேடம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ராணி மேடம். சொல்லுங்கள் ராணி, இப்போ எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? திருமலை வயல், சென்னையில இருந்து கால் பண்ணியிருக்கேன் மேடம். ஓகே ராணி, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். என்னோட ஏஜ் பாத்தீங்கன்னா 30. ஓகே. எனக்கு 29ல வந்து 27ல மேரேஜ் ஆச்சு. உடனே வந்து பாத்தீங்கன்னா நான் கன்சீவ் ஆயிட்டேன் ஒரு 3 மந்த்ஸ்லயே. ஓகே ராணி, தொடர்ந்து பேசலாம். கன்சீவ் ஆன 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த 3rd மந்த் நம்ம ஒரு பிளட் டெஸ்ட் எடுப்போம் இல்லைங்களா? அதுல பாத்தீங்கன்னா சார் எனக்கு வந்து அப்போதான் வந்து தைராய்டு இருக்குன்னு தெரிஞ்சது. கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் தான் 45 டேஸ் முடிச்சு 3rd மந்த் நான் எடுக்கும்போது 90 டேஸ்ல எடுக்கும்போது தான் தைராய்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. தைரானாமிக்ன்ற ஒரு டேப்லெட் ஒண்ணு போட்டுட்டு இருக்கேன் நானு. 100 கிராம்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல போட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 50 கிராம் வந்து இப்போ வரல போட்டுட்டு இருக்கேன். ஆஃப்டர் டெலிவரி அது கிளியர் ஆயிடும்னு சொன்னாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு அடுத்து 2 பாப்பாவே இருக்கு. இப்போ இன்னொரு குழந்தை பிறந்தே வந்து பாத்தீங்கன்னா 4 மந்த்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேர்ள் பேபி, செகண்ட் வந்து ஒரு பாய் பேபி. சோ இப்போதான் நான் டெஸ்ட் எடுத்திருக்கேன். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா அந்த 50 கிராம் டேப்லெட்ஸ் எடுத்துட்டு தான் சார் இருக்கேன். அது இப்போ தொடர்ந்து முடிக்கிற வரலுமே வந்து பாத்தீங்கன்னா எடுக்கணுமா இல்ல அது கிளியர் ஆயிடுங்களா? இல்லைம்மா, பொதுவாக இந்த மாதிரி ஒரு செயல் குறைபாடு வந்துச்சுன்னா அதுக்கு வந்து சரியான மருத்துவ சிகிச்சை இல்லாமல் குணமாகிறது அப்படிங்கிறது பாசிபிலிட்டி கிடையாது. ஆனால் மாடர்ன் மெடிசனில் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க மருந்துகளால் நிச்சயமாக எந்த பிரயோஜனமுமே கிடையாது. நாளுக்கு நாள் அந்த மருந்துகளுடைய தேவை அதிகரித்து கொண்டே இருக்குமே தவிர அதனால் எந்த உபயோகமும் கிடையாது. ஆனால் ஆயுர்வேத மருத்துவத்திலையும் சித்த மருத்துவத்திலையும் இதை குணப்படுத்துவதற்கு நிறைய மருந்துகள் இருக்கிறது. உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மந்தாரை மரப்பட்டை இதற்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. சமையலில் முருங்கைக்கீரை சேருங்க. முருங்கைக்கீரை தான் உலகத்திலே பார்த்தீங்கன்னா தைராய்டு சுரப்பியை சரி செய்யக்கூடிய டாப் 10 ஃபுட்ஸ்ன்னு எடுத்தோம்னா அதில் முதல்ல இருக்கிறது முருங்கைக்கீரை தான்.
முருங்கைக்கீரை வாரத்துக்கு 2 முறையோ அல்லது முருங்கைக்கீரை தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து சூப்பு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அது வாரத்திற்கு 2 முறையோ, இதை நீங்கள் ஒரு 3 மாதம் சாப்பிட ஆரம்பித்தாலே தைராய்டுடைய செயல் குறைபாடு அல்லது மிகைப்பாடுன்னு சொல்லக்கூடிய ஹைப்பர் தைராய்டிசம் நல்லாவே மாற்றம் அடையிறதை நம்ம பார்க்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு முறை என்னோடய நம்பர் எடுத்துக்குங்க, ஒரு முறை வாங்க, உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வாங்க, என்ன மாதிரி உணவு கட்டுப்பாடுகள் தேவை, உடற்பயிற்சிகள் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் திருமுல்லை வாயிலில் இருக்கீங்கன்னா அம்பத்தூர்லேயே ஸ்ரீவர்மாவுடைய ஒரு பிரான்ச் இருக்குது. நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய லேடி டாக்டர் கூட நீங்கள் போய் கன்சல்ட் பண்ணலாமா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. உங்கள் பேர் என்ன, எங்கேருக்கு சொல்லுங்கள். ஹலோ மேடம், இது எனக்கு சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஹலோ. ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன? மேடம் இப்போ நான் பேசிட்டு இருந்தேன். ஓகே. ஹலோ பேசுறேங்க. ஹலோ வணக்கம் சார், உங்கள் லைன் கிளியராக இல்லை. உங்கள் பேர் என்ன? என் பேர் கருப்பசாமி. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? திருமங்கலம், மதுரை திருமங்கலம். அப்படியா? இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க சார்? என் பையனுக்காக கேட்கணுங்க. ஓகே, அவரோட வயது சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து பேசலாம். டாக்டர் கௌதமன் லைனில் தான் இருக்கார். ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்கள். என் பையனுக்கு சார் வயசு 26. சரி. கிரிக்கெட் விளையாடுறதுல ஏதோ மூட்டுல ஏதோ இதாகி ஸ்லிப் ஆகி ஏதோ காலு ஜப்பு கிழிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. சரி. அது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல 3 மாசம் வந்து அவனை வந்து எக்ஸசைஸ் பண்ண சொன்னாங்க. சரி. பண்ணி சரி வரலைன்னா சர்ஜரி பண்ணணும்ன்றாங்க. ஓகே. திருப்பி பெயின் இருக்கிறதுனால கிழிஞ்சிருக்கு, அது சர்ஜரி பண்ணுனா தான் சரியா வரும், தொலை போட்டு சரி பண்ணணும்ன்றாங்க. சரி. இதுக்கு வேற நம்ம மருத்துவத்துல வேற எதுவும் இல்லைங்களா சார்? இதில் பொதுவாக முட்டுகளை சுற்றி பார்த்தீங்கன்னா 8 லிகமெண்ட் இருக்குது. இதில் எது கிழிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இதில் ஒரு 4 வந்து ரொம்ப முக்கியமான லிகமெண்ட்ஸு, 4 வந்து சப்போர்ட்டிங் லிகமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த சப்போர்ட்டிங் லிகமெண்ட்ஸ் கிழிஞ்சிருந்ததுன்னா நமக்கு அதிகமான பிரச்சனை கிடையாது. ஆனால் முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த 4 லிகமெண்ட்டில் ஏதாவது ஒன்று கிழிஞ்சிருந்ததுன்னா உடனே மெடிக்கல் சப்போர்ட் நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஆனால் இதுக்கு அறுவை சிகிச்சை தேவையா அப்படிங்கிறது நான் ஜஸ்ட்டு ஃபோன்லேயே சொல்ல முடியாது. அந்த ரிப்போர்ட்ஸை நான் பார்க்கணும். எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலில் மகாராஜா லேப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேஸ்ட் இருக்குது. அது வந்து இந்த லிகமெண்ட் டேரை குணப்படுத்தக்கூடிய ரொம்ப அருமையான ஒரு மருந்து. அந்த பேஸ்ட்டை எடுத்து முட்டுகள் மேலே தடவி ஒரு பிளாஸ்டிக் கவர் சுற்றி அதுக்கு மேலே வந்து ஒரு நீ கேப் போட்டு அப்படியே ராத்திரி ஃபுல்லாக விட்டுறணும். இதை ஒரு 3 மாதம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது வலி குறையிறதும் பார்க்க முடியும், அதே நேரத்தில் அந்த சவ்வுகள் நல்லா பலமாகிறதையும் நம்ம பார்க்க முடியும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர் சொன்ன விஷயங்கள்லாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அனில் 100% டோஸ் ட்ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால், பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். வெல்கம் பேக் டு அனில் 100% டோஸ் ட்ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால், பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். அடுத்த நேர் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ. ஹலோ வணக்கம், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஹலோ, ரேகா பேசுகிறேன், திருச்சியிலேருந்து பேசுகிறேன். அப்படியா? இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? என்னோட ஹஸ்பண்ட் யார் கேட்குறீங்க மேடம்? அப்படியா? அவரோட வயது சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து பேசலாம். டாக்டர் லைனில் தான் இருக்காரு. 35 மேடம் ஏஜ். ஓகே, தொடர்ந்து பேசலாமா? டாக்டர் லைனில் தான் இருக்காரு. ஹலோ வணக்கம்மா, சொல்லுங்கள். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா. என்னோட ஹஸ்பண்டுக்கு ஏஜ் 35 சார். சரி. தலை கை முழங்கால்ல அரிப்பு, லைட்டா தழும்பு மாதிரி இருக்கு. டாக்டர் பார்த்துட்டு சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி. ஆயின்மெண்ட் போட்டா அந்த அரிப்பு ஸ்டாப் ஆகுது சார். கொஞ்சம் ஒரு நாள் கேப் விட்டா கூட திரும்ப வந்து அந்த இடம் ஒரே அரிப்பா இருக்குது. சரி. இது என்ன பண்றோம், என்ன ட்ரீட்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்ட்டு. நீங்கள் சொல்கிறது பார்க்கும்போது அவருக்கு சோரியாசிஸ் மாதிரி தெரியல, அல்சரேட்டிவ் டெர்மடைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய வெறும் முட்டுகளில் மட்டும் ஏற்படக்கூடிய ஒரு வகையான தோல் நோய் அது. இது வந்து அதிகமான மன அழுத்தம் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லது கோபம் வரவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. இதுக்கு நல்ல மருந்து அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலில் சர்ம தேஜஸ் கேப்சியூல்ஸ்னு ஒன்று இருக்குது. சர்ம தேஜஸ் அப்படிங்கிறபோது தோல் சம்பந்தப்பட்ட நோய்களை குணமாக்கக்கூடிய மருந்துன்னு அர்த்தம். அதே போல் சர்ம தேஜஸ் தைலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த சோரியாசிஸ் சம்மந்தப்பட்ட, அதே போல் அல்சரேட்டிவ் டெர்மடைட்டிஸ் சம்மந்தப்பட்ட நோய்களை குணமாக்கக்கூடிய ஒரு எண்ணெய் மருந்து. இது ரெண்டுமே நீங்கள் வந்து ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணிவிட்டு உங்களுடைய முகவரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நேராகவே அனுப்பி வைப்பாங்க.
இந்த மாத்திரையை காலையில் 3 இரவு 3 உணவுக்கு முன்பு சாப்பிடுங்க. அந்த எண்ணெயை எங்கெல்லாம் அரிப்பு இருக்கோ அந்த இடத்துல தடவிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு 2 அல்லது 3 மாதத்திலேயே அந்த பிரச்சனை குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். அதிகமான அசைவ உணவை தவிருங்க. நல்லா தூங்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளுங்க. நிறைய தண்ணீர் குடிங்க. உடற்பயிற்சி செய்கிறதுக்கு முயற்சிகள் செய்யுங்க. நிறைய தண்ணீர் இருக்கக்கூடிய காய்கறிகள், புடலங்காய், பூசணிக்காய், சுரைக்காய், கோவைக்காய், பீன்ஸு, அவரைக்காய் இந்த மாதிரி பொருட்களை உணவில் நிறைய சேருங்க. கீரைகள் ஏதாவது ஒரு கீரை உணவில் இருக்க மாதிரி பாருங்கள். பழங்கள் குறிப்பாக பப்பாளி பழம், அன்னாசி பழம், பேரிக்காய், கொய்யாக்காய் இந்த மாதிரி பழங்களை உணவில் சேர்க்க முடியுமான்னு பாருங்கள். இதை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே ஒரு 2 அல்லது 3 மாதத்தில் இது முழுமையாக குணமடைகிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். வணக்கம் மேடம், நான் சாரதா திருப்பூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? 9 years old. அப்படியா? ஓகே, தொடர்ந்து பேசலாமா? டாக்டர் லைன்ல தான் இருக்கார். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கு, அதாவது ரெகுலரா வருது, ஆனா ப்ளீட் ஃப்ளோ 5 days இல்ல 2 days தான் ரொம்ப லைட்டா தான் இருக்கு. ஓகே. ப்ளீடிங் கலர் பிளாக்கா இருக்கு. ஓகே. ஹீமோகுளோபின் 11.5 சம்திங் இருக்கு. ஓகே. வேற எதுவும் தைராய்டு அந்த மாதிரி எல்லாமே டெஸ்ட் பண்ணியாச்சு, எல்லாமே நார்மலா இருக்கு. ஓகே. அந்த ஃப்ளோ ரெகுலரா இல்லைன்றதுனால வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றாங்க. வெயிட் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஓகே. அது பீரியட்ஸ் ரெகுலரா வரதுக்கு இயற்கையா என்ன பண்ண முடியும்? இந்த ஃப்ளோ ஃப்ரீயா இருக்கு. நீங்கள் சொல்லது பார்க்கும்போது உங்களுக்கு ப்ரீ மெனோபாஸ் ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேம்மா. 39 வயசு ஆகிறதுனால நீங்கள் என்ன பண்ணலான்னா, தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படிங்கிறது பெண்களுக்கு கடவுள் கொடுத்துருக்க ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் சொல்லணும். ஏன்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் வரக்கூடிய எந்த வகையான நோயாக இருந்தாலும் அதை குணப்படுத்தக்கூடிய, பலவீனமாக இருந்தாலும் அதை குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த தண்ணீர் விட்டான் கிழங்குக்கு உண்டு. 100 மில்லி பால், 200 மில்லி தண்ணீர். இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சூரணம் ஒரு 5 கிராம். இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு பால் அளவுக்கு அதை சுண்ட வைங்க, வடிகட்டுங்க. அந்த பாலை காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை, உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி சாப்பிடுங்க. ஒரு 3 மாதம் இதை சாப்பிடுங்க. உங்களுடைய பீரியட்ஸ் ஃப்ளோவும் இம்ப்ரூவ் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். உடல் எடை குறையிறத பார்க்க முடியும். உடலில் இருக்கக்கூடிய பலவீனங்கள், மனதில் ஏற்படக்கூடிய கவலை, பலவீனங்கள் இதெல்லாம் நல்லா மாறுறதை நம்ம பார்க்க முடியும். தண்ணீர் விட்டான் கிழங்கு பால் கஷாயம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு மருந்து. ஓகே, கண்டிப்பாக டாக்டர் சொன்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கம்மா. ஒரு நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, குட் மார்னிங். டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஓகே, கால் கட் ஆயிடுச்சு டாக்டர். இந்த தைராய்டை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். தைராய்டு பெரும்பாலும் பெண்கள் தான் அதிகமாக சொல்லுவாங்க, தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, நான் டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. ஆண்கள் இந்த குறைபாடை பற்றி பேசுறதும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆண்களுக்கு இந்த குறைபாடு அந்தளவுக்கு வராதா? இது ஒரு ஜென்ரலான கொஸ்டின் தான். இல்லை, ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருபாலருக்கும் சமமாக பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு தைராய்டை பொறுத்தவரையிலும் இருக்கிறது. ஆனால் பெண்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா அந்த தைராய்டு சுரப்பியுடைய செயல்பாடு அப்படிங்கிறது நேரடியாகவே அவங்களுடைய மாத விலக்கை சரி செய்வதற்கான ஒரு காரணியாக இருக்குது. இப்போ தைராய்டு சுரப்பி சரியாக வேலை செய்யலைன்னா உடனே என்ன ஆகுன்னா உங்களுக்கு பீரியட்ஸ் வர்றது தள்ளி போக ஆரம்பிக்கும். அப்போ பெண்கள் அதற்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால உடனே மருத்துவர்கிட்ட போவாங்க, ரத்த பரிசோதனை செய்வாங்க, டெஸ்ட் எடுத்துப்பாங்க. பட் ஆண்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா என்னதான் அது தைராய்டு சுரப்பியுடைய குறைபாடு ஏற்படும் போது உடல் எடை, தலைமுடி கொட்டக்கூடியது, முகம் சுருங்க ஆரம்பிப்பது, வயதான தோற்றம் ஏற்படுவது, அவங்களுக்கு கோபம் வருவது அல்லது டிப்ரெஸ் ஆகுவது, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் கூட பெண்கள் அளவுக்கு ஆண்கள் நிச்சயமாக உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது கிடையாது. ஆனால் ஒரு 42, 43 வயசு ஆகும்போது நல்ல சீரியஸான இஷ்யூஸ் வரும்போது போய் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ தான் ஐயோ தைராய்டு வந்துருச்சுன்னு சொல்லி மாத்திரைகளை எடுக்க ஆரம்பிப்பாங்க. மற்றபடி தைராய்டு நோயை பொறுத்தவரையிலும் ஆண் பெண் இருவருக்குமே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது சரிசமமாக தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, தைராய்டை பற்றி பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அடுத்த நேயர் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ. ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? வணக்கம், தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேம்மா. சொல்லுங்கம்மா, உங்க பேரு? நூர்ஜஹான். அப்படியா? இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க பொண்ணுக்குமா. அப்படியா? சரி, தொடர்ந்து பேசலாமா? உங்க பெண்ணோட வயது சொல்லிட்டு நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம். டாக்டர் கௌதமன் லைன்ல தான் இருக்காரு. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா.
எங்க பொண்ணுக்கு 21 வயசு. சரி வந்து 3 வருஷமா குழந்தை இல்லாம இருந்துச்சு. சரி. அதுக்கு பிறகு இப்ப வந்து 3 மாசம் வந்து மாசமா இருந்துச்சு. இது நீர் காட்சி பார்த்ததுலயும் அதுல ஒன்னும் தெரியல. அதுக்கு பிறகு ரத்த டெஸ்ட் பண்ணணும். அதுலயும் ஒன்னும் கர்ப்பம்லாம் இல்ல அப்படிங்கிறாங்க. ஸ்கேன் போட்டு பார்த்ததுலயும் அதுலயும் ஒன்னும் இல்லைங்கிறாங்க. ஆனா மாசம் எல்லாம் வரல. இது மாதவிலக்கு வரல, 3 மாசமா பீரியட்ஸ் வரல. ஆமா, ஆனா வந்து உமச்சிக்கிட்டு மத்த மாதிரி இது வாமிட்டு வராப்புல இதெல்லாம் வாசம் பிடிக்க நடக்குது. பட் ஸ்கேன் செய்து பார்க்கும்போது அதில் வந்து எந்த இதுவும் இல்லை, ரத்த பரிசோதனையும் எதுவும் உறுதி செய்யலை இல்லையாமா? அதுவே தெரியல. அப்படின்னா கர்ப்பமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. மாதவிலக்கு தான் ஏதோ காரணங்களால் டிலே ஆயிருக்குன்னு நம்ம சொல்லலாம். கருமுட்டை பை நீர்க்கட்டிகள் இருந்தாலோ அல்லது வந்து உங்களுக்கு ஹார்மோனல் லெவலில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டாலோ இந்த மாதிரி ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு அப்படியே ஃபோனில் வந்து என்னால் பதில் எதுவும் சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு முறை ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் இருக்க ஊருக்கு பக்கத்துலேயே பாண்டிச்சேரியிலே பார்த்தீங்கன்னா ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலோட பெரிய பிரான்ச் இருக்குது. டாக்டர் மாலதி இருக்காங்க, டாக்டர் சுமதி இருக்காங்க. 2 எக்ஸ்பர்ட் லேடி டாக்டர்ஸ் அங்கே அவைலபிளாக இருக்காங்க. நீங்கள் ஒரு முறை உங்கள் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்கக்கிட்ட காட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவைங்கிறத அவங்க விளக்கமாக சொல்லி கொடுப்பாங்கம்மா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் சொன்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக கூடிய விரைவில் கர்ப்பமாகறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கைக்கூடி வரும். அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். ஐ எம் சேதுராமன் ஃப்ரம் கோடம்பாக்கம். சொல்லுங்க சேதுராமன், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் மேடம். எனக்கு அங்கங்க கொஞ்சம் கொழுப்பு கட்டியாட்டம் இருக்கு, கொஞ்சம் பெயின் இருக்கு. ஓகே, உங்க வயது என்ன சேதுராமன்? எனக்கு 62 மேடம். அப்படியா? ஓகே, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்காரு. வணக்கம் சார், சொல்லுங்க. அவர் சொன்ன கேள்வி என்ன, கொழுப்பு கட்டி கைகள்லாம் அதிகமாக இருக்குது, அவருக்கு வயது வந்துட்டு 65 ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தார். பொதுவாக அந்த கொழுப்பு கட்டிகள் அப்படிங்கிறது ஆண்களுக்கு பெண்களுக்கு எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. ஒரு சராசரியாக 25 வயது இருக்கக்கூடிய ஒரு ஆணை வந்து நம்ம பரிசோதனை செய்து பார்த்தோம்னா உடம்புல ஒரு இடத்துலையாவது கொழுப்பு கட்டி இருக்கிறத பார்க்க முடியும். மூல நோய் இருப்பவர்களுக்கு அல்லது அதிகமான உதிரப்போக்கு ஏற்பட்டவர்களுக்கு அல்லது ஆஸ்துமா நோய் இருப்பவர்களுக்கு இந்த கொழுப்பு கட்டி மிக அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கொழுப்பு கட்டிகளை குணமாக்குவதற்கு ஆயுர்வேதத்தில் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு லேப்பம்னு சொல்லுவோம். லேப்பம்னா எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன். இந்த எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனை தொடர்ந்து அந்த கொழுப்பு கட்டிகள் மேலே போட்டுட்டு வரணும். ஆனால் இதில் நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது குறைந்தது ஒரு 6 மாதத்திலிருந்து 1 வருடமாவது தேவைப்படும். ஆனால் விடாமல் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரும்போது அந்த கொழுப்பு கட்டிகள் முழுமையாக கரைந்து குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். நீங்கள் கோடம்பாக்கத்தில் தான் இருக்கீங்க. ஸ்ரீவர்மா ஹாஸ்பிட்டல் கோடம்பாக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு முறை நேரில் வாங்க, நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன தேவைன்னு உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். வெல்கம் பேக் டு அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். அடுத்த நேர் லைன்ல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் அமுதா, மதுரையில இருந்து பேசுறேங்க. அப்படியே, அப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என் பையனுக்காக கேட்கணும். ஓகே, அவரோட வயது சொல்லிட்டு நீங்க தொடர்ந்து பேசலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்காரு. சரி சார். வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் சார். என் பையனுக்கு 13 வயசு ஆகுது. சரி. கால் நெகம் பாத்தீங்கன்னா கருப்பாவே இருக்கு. கால்ல மட்டும்தான் 10 விரலுமே நெகம் கருப்பாவே இருக்கு. சரி. ஆனா கையில எல்லாம் அந்த மாதிரி கிடையாது. அது எதனாலயும் தெரிய மாட்டேங்குது. ஹாஸ்பிட்டலுக்கு வேணா வர மாட்டேங்கிறான். அந்த நெகம் எதனால அந்த மாதிரி கருப்பா இருக்கு. கட் பண்ணி விட்டாலும் மறுபடியும் வளர நெகம் அப்படியே கருப்பாவே தான் வளருது. நீங்க சொல்றது பார்க்கும்போது இதற்கு நெயில் சோரியாசிஸ்ன்னு சொல்லுவோம். நகங்களை பாதிக்கக்கூடிய ஒரு வகையான தோல் நோய் அது. ஸோ இது கரெக்டாக நீங்கள் கவனிக்கணும். அப்படி இல்லைன்னா நாளைக்கு அது வந்து கைகளில் பரவுவதற்கான வாய்ப்பு உண்டு, கால்களில் தோள்களில் பரவுவதற்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. நீங்கள் ஒரு முறை கூட்டிகிட்டு வாங்கம்மா. ஏன்னா இதுக்கு வந்து பையன்கிட்ட சொல்லுங்கள், இதை சரியாக கவனிக்காமல் போனால் முட்டுகளில் பாதிப்பு, உடம்புல நிறைய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா. கரெக்டாக சொல்லி மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ள சொல்லுங்கள். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் சொன்ன மாதிரி உடனே மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான விஷயமா இருக்கும். அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. அப்படியா? ஓகே, சொல்லுங்கம்மா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க?
எனக்காக தாங்க மேடம். ஓகே, உங்களோட வயது சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து பேசலாம். டாக்டர் லைனில் தான் இருக்கார். ஓகேங்க. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. வணக்கங்க சார். சார் எனக்கு 42 வயசு ஆகுதுங்க சார். சரி. எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலரா தான் இருந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் நான் டாக்டர்கிட்ட ஒரு நாள் ஓவர் ப்ளீடிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட ஹலோபதி டாக்டர்கிட்ட செக் பண்ணும்போது எனக்கு அப்புறம் அவங்க டேப்லெட்ஸ் கொடுத்ததுனால இர்ரெகுலரா பீரியட்ஸ் ஆயிடுச்சுங்க சார். அப்புறம் நான் வந்து ஹோமியோபதி டாக்டர்கிட்ட போய் அவங்க கிட்ட செக் பண்ணும்போது என்னன்னா எனக்கு ரொம்ப கை காலெல்லாம் மூட்டுக்கு வலி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இப்ப என்னன்னா எனக்கு இந்த ரைட் சைடு ஃபுல்லாவே கை கால் பாதம் வரைக்குமே வலி இருக்குங்க சார். ஓகே. அண்ட் நேரத்துக்கு ஒழுங்காக சாப்பிட்றீங்களாம்மா? இல்லைங்க சார், அதுதான் கொஞ்சம் டைமிங் மாற்றி சாப்பிட்றேன். கொஞ்சம் முதல்ல உணவுக்கு பழக்க வழக்கங்களை சரி செய்ய முயற்சி செய்யுங்க. ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா அதற்கு வெறும் மருந்து மாத்திரைகளை நம்பி மட்டும் பிரயோஜனம் கிடையாது. நம்ம வாழ்வியல் முறையில் செய்யக்கூடிய தவறுகளை திருத்திக்கணும். சரியான நேரத்திற்கு தூங்கணும், சரியான நேரத்திற்கு சாப்பிடணும், உடலுக்கு தேவையான அளவுக்கு நீர் அருந்தணும். அதே போல் உணவில் நிறைய காய்கறிகள் கீரைகள் இதெல்லாம் சேர்க்கணும். நீங்கள் 42 வயசுன்னு சொல்லும்போது ப்ரீ மெனோபாசல் சின்ட்ரோம் சொல்லுவோம். இந்த மெனோபாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். உடலில் பலவீனம் ஏற்படுவது, மனதளவில் பலவீனம் ஏற்படுவது, நிறைய கோபம் ஏற்படுவது, பயம் ஏற்படுவது, சந்தேகம் ஏற்படுவது, உணவின் மேல் நாட்டம் இல்லாமல் இருப்பது, பசி நேரத்திற்கு நேரம் சரியாமல் இல்லாமல் இருப்பது, மாதவிலக்கு வருவதற்கு ஒரு 2 நாட்களுக்கு முன்பு தலைவலியோ வயிற்று வலியோ அல்லது உடல் முழுவதும் மரத்து போகிறது போல தோற்றம் ஏற்படுவது, இதெல்லாமே ப்ரீ மெனோபாசல் சின்ட்ரோமுடைய அறிகுறிகள். இதை குணப்படுத்தக்கூடிய சக்தி வந்து நான் சொன்ன மாதிரி தண்ணீர் விட்டான் கிழங்குக்கு உண்டு. 100 மில்லி பால், 200 மில்லி தண்ணீர், 5 கிராம் தண்ணீர் விட்டான் கிழங்குடைய சூர்ணத்தை போட்டு கொதிக்க வைத்து பால் அளவுக்கு சுண்ட வைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு பால் காலை ஒரு முறை இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு சாப்பிடுங்க. நல்ல ஓய்வெடுக்க முயற்சி பண்ணுங்கள். மெடிடேஷன் பண்ண பாருங்கள். ஏன்னா இந்த டைமில் நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும். அதை சரி பண்ணக்கூடிய சக்தி மெடிடேஷனுக்கு நிச்சயமாக உண்டு. தேவைப்பட்டால் ஒரு முறை நேரில் வாங்க. ஸ்ரீவர்மா ஆயுர்வேதாவுடைய கேம்ப் வந்து ஒவ்வொரு மாதமும் கடைசி சனி ஞாயிறு வந்து அல்லது முதல் சனி ஞாயிறு கோயம்புத்தூரில் இருக்கும். நீங்கள் ஹாஸ்பிட்டலோட நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களோட டாக்டர் டீம் வருவாங்க. யாராவது ஒருத்தரை மீட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான மருந்துகள் என்ன, உணவு கட்டுப்பாடுகள் என்ன, உடற்பயிற்சிகள் என்ன தேவைங்கிறத விளக்கமாக அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு 3 to 6 மாதத்துக்குள்ளே நல்ல தீர்வு கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அப்போ தான் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் ஆரோக்கியத்தில். அடுத்த நேர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ 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 வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஹலோ, என் பேர் லதா மேடம், சென்னையிலேருந்து பேசுகிறோம். அப்படியா? அப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் மேடம் பேசணும். ஓகே, உங்களோட வயது சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து பேசலாம். டாக்டர் லைனில் தான் இருக்காரு. ஹலோ சார், வணக்கம் சார். என்னோட வயசு 36. சரி. எனக்கு தலைமுடி ரொம்ப கொட்டுதுங்க சார். சைட்ல வேற ரொம்ப அந்த ஒரு இடத்துல ரவுண்டா முடியே இல்லாம இருக்கு. அது ஒரு 1 year-ஆவே இருக்கு. அந்த கேர் எடுக்கல. இப்ப முடி ரொம்ப கொட்டி போய் ரொம்ப அசிங்கமா இருக்கு. அரிக்குது வேற தலை. ஆனா சொரியிறப்போ செதுல வரல, கையில மாவு மாதிரி வருது. அது ஓகே. நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்கேல்ப் சோரியாசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இருக்குமா? ஸோ ரொம்ப கோவப்படுறீங்களா? ஆமாம் சார், நானே இவ்வளோ கட்டுப்படுத்தணும்னு பார்க்குறேன், முடியல சார். கோவம் தான் ரொம்ப வருது. முதல்ல அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணுமா? ஏன்னா அதிகமாக கோவம் வரும்போது உடம்புல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். உடலுக்கு தேவையில்லாத கெமிக்கல்ஸ் உடம்பு உற்பத்தி செய்யும். அது எல்லாமே நம்மளுடைய தலையை தான் பாதிக்கும். தலைமுடியும் முகத்தில் இருக்கக்கூடிய தோலை தான் ரொம்ப அதிகமாக பாதிக்கும். நீங்கள் சென்னையில் இருக்கிறதுனால ஒரு முறை கோடம்பாக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கம்மா. நான் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் வேணுங்கிறத டீட்டெயிலாக சொல்லி கொடுக்குறேன். உணவு கட்டுப்பாடுகள் ரொம்ப அவசியம். நிறைய காரம் புளிப்பு சம்மந்தப்பட்ட உணவுகளை சாப்பிடாதீங்க. எண்ணெயில் பொரித்து வளர்க்கக்கூடிய உணவுகளை சாப்பிடாதீங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க. கீரைகளை சாப்பிடுங்க. தண்ணீர் இருக்கக்கூடிய காய்கறிகள், குறிப்பாக புடலங்காய், பூசணிக்காய், சுரக்காய், பீர்க்கங்காய், முள்ளங்கி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடம்புல இருக்க நச்சுப்பொருளை நீக்கக்கூடிய மிகச்சிறந்த உணவுப் பொருட்கள். இதை கொஞ்சம் உணவில் சேர்க்க ஆரம்பிங்க. இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தாலே மிக வேகமாக இந்த பிரச்சனை குறையிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் தலையில் வந்து ஒரு ஸ்பாட்டில் முடியே இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா?
அதுக்கு புழு வெட்டுன்னு பேர். அதற்கு கொஞ்சம் நல்ல ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா தலை முழுவதும் ஏன் உடல் முழுவதும் கூட பரவக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நேரில் வாங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் வேணுங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேம்மா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, நான் நெய்ரோட்லேருந்து பேசுகிறேங்க. அப்படியா, உங்கள் பேர்மா? ராணிங்க. அப்படியா, இப்போ யாருக்காக தெரிஞ்சுக்க போறீங்க ராணி? எங்கள் பையனுக்காக கேட்கணுங்க. ஓகே, அவரோட வயது சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து பேசலாம். டாக்டர் லைனில் தான் இருக்காரு. 14 வயசு ஆகுதுங்க. தலையில நிறைய பொடுகு இருக்குங்க. ஃபேஸ்ல எல்லாம் பிம்பிள்ஸ் நிறைய இருக்குங்க. சரியா மோசனும் போறது இல்லைங்க. அதான் என்ன பண்றதுன்னு கேட்டேங்க. காய்கறிகள் கீரைகள்லாம் கரெக்டாக கொடுக்குறீங்களாம்மா? அது கொடுக்குறேங்க. அது அதிகமா சாப்பிட மாட்டானுங்க. காய்கறி கீரை கொஞ்சமா தான் சாப்பிடுவானுங்க. முதல்ல அதை பழக்கப்படுத்தணுமா. நீங்கள் அதை பழக்கப்படுத்தாமல் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு மருந்துகளை நாடுறது அதிக உபயோகமாக இருக்காது. நிறைய கீரைகள் காய்கறிகள் கொடுக்க ஆரம்பிங்க, பழங்கள் நிறைய கொடுக்க ஆரம்பிங்க. நம்மளுடைய ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலில் சர்ம தைஜஸ் தைலம் அப்படின்னு ஒன்று கிடைக்கும். இந்த தோலுக்கு போடக்கூடிய தைலம் அது. அந்த எண்ணெயை தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக தலைக்கு உபயோகப்படுத்த ஆரம்பிங்க. அதை உபயோகப்படுத்தினாலே தலையில் இருக்கக்கூடிய பொடுகு நல்லா குறையும். அதே எண்ணெயை முகத்துக்கும் பூசுங்க. முகத்தில் இருக்கக்கூடிய பருக்கள் ஆக்னி ரொம்ப நல்லா குறையிறத பார்க்கலாம். மலச்சிக்கலை குறைப்பதற்கு அர்ஷோகல்பம் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ரொம்ப அருமையான ப்ராடக்ட். குழந்தைகளுக்கு மலச்சிக்கல் வராமல் தடுக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு ப்ராடக்ட் அது. அதை ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்நீரில் கலந்து ராத்திரி நேரங்களில் கொடுக்க ஆரம்பிங்க. உடல் சூடு நல்லாவே குறையும். ஸோ இந்த 2 விஷயத்தையும் செய்யுங்க. அது கூட உணவில் நிறைய காய்கறிகள் கீரைகள் பழங்களை சேர்க்க ஆரம்பிங்க. பொரியல் கூட்டு அதெல்லாம் நம்ம காலத்தில் சாப்பிடக்கூடிய உணவுகள். இன்றைக்கு வளரக்கூடிய குழந்தைகளுக்கு அதே மாதிரி உணவுகளை செஞ்சு கொடுத்து சாப்பிட்ணுன்னு கட்டாயப்படுத்தாதீங்க. எந்த மாதிரி செஞ்சால் அவங்க அதை லைக் பண்ணுறாங்களா பாருங்கள். அந்த மாதிரி உணவுகளை இன்றைக்கி யூடியூப் அது இதுன்னு நிறைய சேனல்ஸில் விதவிதமாக சமைக்கிறதுக்கு நிறைய வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் பாருங்கள். ஏன்னா இன்றைக்கு குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நமக்கு முக்கியமாக இருக்கணும்னா அவங்க சாப்பிடக்கூடிய உணவுகளில் நல்ல மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும். நல்ல மாற்றம் கொண்டு வரணும்னா அவங்களுக்கு பிடித்த மாதிரி தான் நம்ம சமையலை மாற்றணும். கொஞ்சம் முயற்சி செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்ல மாற்றம் இருக்கும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு பிடித்தமான உணவை அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் ஆரோக்கியமும் கலந்து கொடுத்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான மாற்றம் அவங்க உடலில் வரும்னு சொல்லியிருக்காரு. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ ஹலோ, குட் மார்னிங். வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் கிரேஸ்மா. திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க கிரேஸ், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? பாப்பா ஹாஸ்டல்ல படிக்குது மேடம். ஓகே, அவங்களோட வயது என்னமா? அவங்களோட வயது சொல்லி நீங்க தொடர்ந்து பேசலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்காரு. 17 வயசு. சரி மா, நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்க. டிவி பார்த்து பேசாதீங்க, போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. வயசு 17 ஆகுது சார். பீரியட்ஸ் இந்த 2 மாசமா போகவே இல்லை சார். அதுக்கு முன்னாடி இந்த பிசிஓடி இருக்குங்க, டேப்லெட் கொடுத்தோம். சரி, டேப்லெட் கொடுத்தா அந்த ஒரு வாரம் டேப்லெட் அந்த 21 நாளுன்னு சொல்லி இந்த டேப்லெட் கொடுத்தாங்க சார். சரி, அந்த டேப்லெட் கொடுத்தா ஒரு வாரம் கழிச்சு பீரியட்ஸ். டேப்லெட் நாங்க சைடு எஃபெக்ட் ஆயிருமோ நிப்பாட்டிட்டோம். அந்த 2 மாசம் ஆச்சு சார். இன்னும் பீரியட்ஸ் டைமே வரல. ஹாஸ்டல்ல இருக்கனால ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுற மாதிரி. +2 வேற படிக்குது. அவங்க லீவு சரி மறுபடியும் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு வந்தாலும் அவங்க அந்த மாத்திரையை தான் எழுதி தர்றாங்க சார். அதான் இப்போதைக்கு ஏதாவது வேற ட்ரீட்மெண்ட் ஏதாவது இருக்கா சார்? தண்ணீர் விட்டான் கிழங்கு இதுக்கும் ரொம்ப நல்ல அருமையான மருந்துமா. தண்ணீர் விட்டான் கிழங்கு உங்கள் நாட்டு மருந்து கடைகள்லேயே கிடைக்கும். அதை இப்போதைக்கு 1 டேபிள் ஸ்பூன், ஆமாம்மா, தண்ணீர் விட்டான் கிழங்குடைய சூரணம் 1 டேபிள் ஸ்பூன் வெந்நீரில் கலந்து காலை ஒரு முறை ராத்திரி ஒரு முறை சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட சொல்லுங்கள். 2வது, நீங்கள் திண்டுக்கல்லில் இருக்கீங்க. ஸ்ரீவர்மா ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டரோட கேம்ப் மதுரை ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மதுரையில் இருப்பாங்க. நீங்கள் முடிஞ்சால் குழந்தைய கூட்டிகிட்டு வாங்க. இல்லை நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே ஸ்கேன் பண்ண ரிப்போர்ட்ஸை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் டாக்டர்ஸை பாருங்கள். இந்த பிரச்சனைக்கு சரியான மருந்துகள் கொடுக்கணுமா. ஜஸ்ட்டு அந்த பீரியட்ஸை உண்டாக்கக்கூடிய மருந்துகளை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது எடுத்தோன்னா பின்னாடி நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். நிரந்தரமாக குழந்தை இல்லாமல் போவதற்கு கூட அதில் வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் கரெக்டான அட்வைஸ் எடுத்து முறையான ட்ரீட்மெண்ட் கொடுங்க. ஒரு 6 மாதத்தில் நிச்சயமாக இந்த பிரச்சனை நிரந்தரமாக குணமாகிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, டாக்டர் சொன்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுமா. கண்டிப்பாக ஸ்கேன் ரிப்போர்ட்ஸை கொண்டு போயிட்டு நேரிலே பாருங்கள், அதுவும் நல்ல விஷயமா இருக்கும். அடுத்த நேர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, குட் மார்னிங் மேம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் கௌசல்யா மேம். நாங்கள் ஆவடியிலேருந்து கால் பண்ணுறோம். அப்படியா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க?
எனக்காகவும் என் அம்மாக்காகவும் கேட்டுட்டு போறோம். ஓகே, உங்களோட வயது சொல்லிட்டு உங்களுக்கான பிரச்சனை என்னவோ நீங்க டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? தொடர்ந்து பேசலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்கார். ஓகே மேம். வணக்கம்மா. எனக்கு 19 இயர்ஸ் ஆகுது டாக்டர். எங்க அம்மாக்கு வந்து 40 இயர்ஸ் ஆகுது. சரி. 2 பேருக்குமே தைராய்டு இருக்கு. அம்மாக்கு ஹைப்போதைராய்டிசம், எனக்கு ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கு. சரி. இதனால எனக்கு வெயிட் கெயின் அதிகமா இருக்கு. மென்சஸ் வந்து 5 months ஆகுது. ஓகே. ஹேர் ஃபால் ஜாஸ்தியா இருக்கு. சித்த மருத்துவம் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. அவங்க வந்து தைராய்டு குறைஞ்சா எல்லாமே நார்மல் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால யோகா சொல்லி கொடுத்தாங்க. யோகாவும் நார்மலா செஞ்சுட்டு வந்தேன். அப்புறம் மெடிடேஷன் எல்லாமே செஞ்சுட்டு தான் வரோம். ஆனாலும் எந்த ஒரு இதுவும் மாற்றமும் இல்லை சார். நிச்சயமாம்மா, சரியான மருந்துகள் கொடுக்கும்போது, சரியான உணவு கட்டுப்பாடுகள் எடுத்துக்கொள்ளும் போது தான் இந்த தைராய்டு நோய் வேகமாக குணமடைகிறத நம்ம பார்க்க முடியும். முருங்கைக்கீரை உணவில் சேர்க்க ஆரம்பிங்கம்மா. வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ள ஆரம்பிங்க. அது உங்களுடைய ஹேர் ஃபால் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை உடனடியாக நிறுத்துறதை நம்ம பார்க்க முடியும். நீங்கள் ஆவடியில் இருக்கிறதுனால திருவள்ளூரில் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலோட ஒரு பிரான்ச் இருக்குது. அங்கே டாக்டர் மனோரஞ்சிதம் அப்படின்னு சொல்லிட்டு லேடி டாக்டர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் செவ்வாய்க்கிழமையில் காலையில் 9லேருந்து 2 மணி வரையிலும் அங்கே இருப்பேன். அதே போல் அம்பத்தூரில் பிரான்ச் இருக்குது. அங்கே டாக்டர் ஹேமலா இருக்காங்க. நானும் செவ்வாய்க்கிழமை மதியானம் 2லேருந்து 5 மணி வரையிலும் அங்கே இருப்பேன். முடிஞ்சதுன்னா உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நேரில் வந்து பாருங்கள். ஏன்னா நீங்கள் சொல்கிற பிரச்சனை பார்க்கும்போது தைராய்டு 3வது நிலைமையில் இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது மற்ற உறுப்புகளையும் பாதிக்க ஆரம்பித்திருக்கிறதுன்னு அர்த்தம். அதுக்கு ஒரு சிஸ்டமிக்கு கரெக்டான மேனேஜ்மெண்ட் நம்ம கொடுக்கும்போது தான் அது வேகமாக குணமடைய ஆரம்பிக்கும். அதனால் நேரில் வாங்க. இப்போதைக்கு அந்த மந்தாரை மரப்பட்டை கஷாயத்தை நீங்கள் தாராளமாக உபயோகப்படுத்தலாம். முருங்கைக்கீரையை உணவில் சேர்க்க ஆரம்பிங்க. இது ரெண்டும் உங்களுக்கு நல்லா உதவி செய்கிறத நம்ம பார்க்க முடியும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். வெல்கம் பேக் டு அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். அடுத்த நேர் லைன்ல காத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, வணக்கம்மா. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் மாலா, அம்மாப்பேட்ல இருந்து பேசுறேங்க. சேலம். அப்படியா? யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தாங்க. ஓகே, உங்களோட வயது சொல்லிட்டு நீங்க தொடர்ந்து பேசலாம். டாக்டர் கௌதமன் லைன்ல தான் இருக்கார். என்னோட வயது 36 வயதுங்க. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்கார். ஹலோ டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. சார், எனக்கு வயிறு எரிச்சல் பாத்தீங்கன்னா 1 இயரா இருக்கு. எப்பயுமே பார்த்தா நல்லாவே சாப்பிடுவேன், டைமுக்கு சாப்பிடுவேன். சரி. எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கு, குறையவே மாட்டேங்குது. இதுக்கோசரம் நான் இங்க இருக்கிற ஆயுர்வேதிக் டாக்டர்கிட்ட கூட போய் பார்த்துட்டேன். ஒரு 3 மாசத்துக்கு தான் நல்லா இருக்கு. அப்புறம் மறுபடியுமே வந்து ஒரு 2 மாசம் நல்லா இருக்கும், மறுபடியும் வயிறு எரிச்சல் ஸ்டார்ட் ஆயிடும். இது எனக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சா பரவாயில்ல. எப்பயுமே அதை நான் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எவ்வளவு கோவம் வருதுமா? கோவம்லாம் ரொம்ப கட்டுப்படுத்திட்டேன் டாக்டர். கோவத்துல ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டேன். ஆங்ஸைட்டி கொஞ்சம் அதிகமா இருக்குமா உங்களுக்கு? அதுதான் இந்த வயிறு எரிச்சல் வர்றதுக்கு முக்கியமான காரணம். நீங்க என்ன பண்ணலாம்னா, நாட்டு மருந்து கடைகள்ல சீந்தில் சர்க்கரை அப்படின்னு ஒன்று கிடைக்கும். சீந்தில் சர்க்கரைங்கிறது வெள்ளை நிறமா இருக்கக்கூடிய ஒரு பொருள். சீந்தில் கொடியிலிருந்து எடுக்கக்கூடிய ரொம்ப அருமையான ஒரு பொருள். இந்த சீந்தில் சர்க்கரையை 1 டேபிள் ஸ்பூன் காலையில், 1 டேபிள் ஸ்பூன் ராத்திரி, சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வெந்நீரில் கலந்து சாப்பிடுங்க. இதை கரெக்டாக ஒரு 6 மாதம் ஃபாலோ பண்ணுங்கம்மா. உங்கள் வீடு பக்கத்தில் எங்கேயாவது மெடிடேஷன் சொல்லி கொடுக்கக்கூடிய இடங்கள் இருந்ததுன்னா போய் மெடிடேஷனில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த 2 விஷயம் நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. ஒரு 6 months இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் வயிறு எரிச்சல் நிரந்தரமாக குணமாகிறத நம்ம பார்க்கலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் சொன்ன விஷயங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக மெடிடேஷன் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியமான விஷயம்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். வணக்கங்க. வணக்கம்மா. உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் மஞ்சுங்க. நான் விழுப்புரத்துல இருந்து கால் பண்றேன். அப்படியா? அப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? நான் எனக்கோசம் தாங்க கேட்கணும். ஓகே, உங்களோட வயது சொல்லிட்டு நீங்க தொடர்ந்து பேசலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்கார். சரி. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். என்னோட பேர் மஞ்சு. நான் விழுப்புரத்துல இருந்து பேசுறேன். என்னோட வயது 32. சரிங்கம்மா. எனக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு டாக்டர் 2 வருஷமா. என்ன ஆகுதுமா? ஒரு மாதிரியா அலர்ஜியா இருக்கு. அப்பப்ப ஒரு மாதிரி அரிப்பு வருது, தடிப்பா ஆயிடுது. சரி. அதுக்கோசம் கேட்கலாம். எவ்வளவு கோவம் வருதுமா உங்களுக்கு?
கோவம்லாம் இல்லைங்க டாக்டர், இப்பெல்லாம் நார்மலா தான் இருக்கிறேன் எப்பயும் போல. சரி, உங்களை நான் நேரில் பார்த்தா தான் எனக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் சொல்ல முடியும். இருந்தாலும் நீங்கள் விழுப்புரத்தில் இருக்கிறதுனால பக்கத்தில் பாண்டிச்சேரியிலே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல் பீச் ரோட்லேயே இருக்குது. செக்ரட்டரியேட்லேருந்து 4வது பில்டிங் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஒரு முறை அங்கே போங்க. அங்கே வந்து ஸ்கின் ப்ராப்ளம் பார்க்குறதுக்கே எக்ஸ்பர்ட் டாக்டர் இருக்கார், டாக்டர் ஜெயகாந்தன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஜூனியர் டாக்டர் இருக்கார். நீங்கள் ஒரு முறை அவரை நேரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோய் வரத்திற்கான காரணம், இதை எப்படி குணப்படுத்துறது, என்ன உணவு கட்டுப்பாடுகள் தேவை, என்ன மனப்பயிற்சிகள் தேவைங்கிறத ரொம்ப அழகாக உங்களுக்கு விளக்கமாக சொல்லி கொடுப்பாருமா. ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய பிரச்சனைக்கு பேர் அர்டிகேரியா அப்படிங்கிறது பேர். மாலை நேரங்களில் ஏற்படக்கூடிய அரிப்பு, அப்புறம் தோல் கண்டு கண்டாக வீங்க ஆரம்பிக்கும், காலையில் எழுந்து பார்க்கும்போது குணமாயிரும். ஆனால் இது அப்படியே விடக்கூடாது, இது நுரையீரலை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதனால் நீங்கள் போயிட்டு பாண்டிச்சேரி ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ஜெயகாந்தனை ஒரு முறை மீட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான மருந்துகள் என்ன, உடற்பயிற்சிகள் என்ன, என்ன மாதிரி உபயோகப்படுத்தின உணவுகள் அப்படிங்கிறத விளக்கமாக சொல்லி கொடுப்பாருமா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் கௌரி, திருச்செங்கோட்டிலேருந்து கால் பண்ணுறேன். அப்படியா? இப்போ யாருக்காகம்மா கிட்ட தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் மேடம். ஓகே, உங்களோட வயது சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து பேசலாம். டாக்டர் லைனில் தான் இருக்கார். சரிங்க. என்னோட வயசு 37 சார். சரிங்கம்மா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் பீரியட்ஸ் கரெக்டாக தான் சார் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ 2 மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா 25 நாளைக்கு ஒருக்கா பீரியட்ஸ் ஆயிடுதுங்க சார். சரி, அதான் என்னன்னு தெரியலைங்க சார், அதான் கால் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி எத்தனை நாளைக்கு ஒரு முறை பீரியட்ஸ் இருந்ததுமா? 30 நாளைக்கு ஒருக்கா தாங்க சார். ஓகே, இப்போ 25 நாளாக அது குறைஞ்சிருக்கு. ஆமாம் சார், இப்போ 2 மாசமா அப்படி ஆகிட்டு இருக்குங்க சார். ஓகே, இந்த 2 மாசமா அவங்களோட ஃபிசிக்கல் ஒர்க் ஏதாவது ரொம்ப அதிகமாக இருக்கா? ஒன்றும் இல்லைங்க சார், எப்பவும் போல நார்மலாக தாங்க சார் இருக்கு. சரி, 37 வயது ஆகிறதுனால சில நேரங்களில் ஏர்லி மெனோபாஸ் செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் தண்ணீர் விட்டான் கிழங்கு பால் கஷாயம் சாப்பிடுங்கம்மா. தண்ணீர் விட்டான் கிழங்கு 5 கிராமு, பால் 100 மில்லி, தண்ணீர் 200 மில்லி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி சிறிதளவு பனங்கற்கண்டு இல்லை தேன் சேர்த்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 மாதம் தொடர்ந்து சாப்பிடுங்க. இந்த பிரச்சனை உடனே குணமாகிறத நம்ம பார்க்கலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் சொன்ன எளிய மருத்துவ முறையை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த நேர்கிட்ட பேசலாம். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் ஸ்ரீனிவாசன் மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? விழுப்புரம் மேடம். அப்படியா? டிவி பார்த்து பேசாதீங்க சார், ஃபோனில் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க, அப்போ தான் தெளிவாக பேச முடியும். யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க சார்? என் குழந்தைக்கு மேடம். அப்படியா? குழந்தையோட வயது சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து பேசலாம். டாக்டர் லைனில் தான் இருக்கார். சரி மேடம். வணக்கம் சார். வணக்கங்க சார். என் குழந்தைக்கு வந்து 9 வயசு ஆகுது சார். சரி. 1 வயசுலேருந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது சார் குழந்தைக்கு. சரி. அது மேலே அப்படியே சொரியரா, ஊருக்கு சொரியரா, அப்படியே கொப்பளமாக வருது, அப்படியே புஷ்டர் புண்ணாயிருக்கு மேடம் சார். ஓ. ஆமாம், இது வந்து நான் எல்லா டாக்டரும் இங்கே இங்கிலீஷ் மருந்து பார்த்துட்டேன், சித்தாலையும் பார்த்துட்டேன், இப்போ வந்து தொடு சிகிச்சையும் பார்த்துட்டு இருக்கேன். அது பார்க்குற வரைக்கும் நல்லா இருக்கு, மறுபடியும் பார்த்தாக்கா அது கொப்பளம் மேலே வருது, மறுபடியும் புண்ணாயிருக்கு சார். நீங்கள் சொல்கிறது பார்க்கும்போது குழந்தைக்கு வந்து எக்ஸிமான்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்குது. இதுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கணும். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நான் அடுத்த வாரம் பாண்டிச்சேரியில் இருப்பேன். சரிங்க சார். நீங்கள் ஒரு முறை கூட்டிகிட்டு வாங்க குழந்தைய. வெறும் மருந்துகள் மட்டும் கொடுத்தா போதாது, உணவு கட்டுப்பாடுகள் நிச்சயமாக தேவை. நீங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு வரும்போது என்னென்ன உணவுகள் கொடுக்கணும், என்ன மாதிரி ஹேபிட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண வைக்கணும், இதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா குழந்தையாக இருக்கிறதுனால சில நேரங்களில் அவங்களுடைய உடலில் நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸோ அல்லது வளர்ச்சிதை மாற்ற விகிதங்களோ மாறும்போது இந்த நோய் ரொம்ப நாளைக்கு அப்படியே கண்டினியூ ஆகிற மாதிரி நமக்கு தெரியும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க, நான் பார்த்துட்டு அப்புறம் என்ன ட்ரீட்மெண்ட் வேணுங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர், இந்த 1 மணி நேரம் ஃபுல்லாக நிறைய பேர் கால் பண்ணி நிறைய விதமான கேள்விகள் கேட்டு தெளிவடைஞ்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தைராய்டை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துட்டு வந்தீங்க. தைராய்டை பற்றி பல பேர் பல விஷயங்களை தெரிஞ்சுட்டு வந்திருப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் கமிங் டாக்டர். தேங்க்யூ வெரி மச்மா. இந்த 1 மணி நேரம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி திங்கட்கிழமையும் வேறு சில டாக்டர்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is Kritika telling bye from the world.